friends, welcome to Abhi's Cookery. இன்னைக்கு நம்ம Abhi's Cookeryல நம்மளோட உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய அங்காய பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். குறிப்பா பத்திய சமையல்ல கண்டிப்பா அங்காய பொடி இருக்கும். டெலிவரி ஆன பொண்களுக்கு 11 நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை செஞ்சு சுடு சாரத்தில் சேர்த்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது அங்காய பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்தெடுக்கணும். எப்போவுமே அங்காய பொடி பண்ணுறப்போ முதல்ல வேப்பம்பூவை வறுத்துடணும். மற்ற பொருட்களை வறுத்துட்டு இதை கடைசியாக வறுத்தா சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். அதனால் முதல்ல வேப்பம்பூ தான். இப்போ ப்ரௌனாக இல்லாமல் லைட்டாக கருப்பாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடணும். நல்லா வறுபடணும், அதே நேரத்தில் தீஞ்சு போயிடவும் கூடாது. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சுண்ட வத்தல், காரத்துக்கு ஒரு மோர் மிளகா, 2ஐயும் வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வேப்பம்பூவோட அளவில் பாதி அளவு தான் மணத்தக்காளி வத்தல், சுண்ட வத்தல், உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கணும். வேப்பம்பூ தான் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. 1 டீஸ்பூன் மிளகு, இதை வறுத்துட்டு ஃபைனலாக பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வறுத்துடலாம். எந்த பொடியாக இருந்தாலும் சரி, உப்பை வறுத்துட்டு சேர்த்தா 6 மாதம் ஆனாலும் பொடி கெட்டு போகாது. அவ்வளோதான். வெளியில் எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். எல்லா பொருட்களும் வறுத்தாச்சு. சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயமாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். அங்காய பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து சுடு சாரத்தில் சேர்த்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்ணும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சுண்டங்காய் வத்தல் வாய்வு தொல்லையை போக்கும், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். மணத்தக்காளி வத்தல் வாய்வு தொல்லை, வாய்ப்புண் இதெல்லாம் சரி பண்ணும், உடம்புக்கு குளிர்ச்சி தரும். வேப்பம்பூ வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை வெளியேற்றும், நல்லா பசி எடுக்க வைக்கும். மொத்தத்தில் வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பொடியை சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், இட்லி, தோசையோட கூட சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். வயிற்று பொறுமல், உப்புசம், நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு, பசியின்மை எல்லாத்துக்கும் இந்த பொடி நல்லா கேட்கும். மிக்சியில் அரைச்ச சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பொடி எடுக்க யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அபிஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.